ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? நீ ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாதுன்னு நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமூல போடு, ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார் தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார் ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார் கேள்விப்பட்ட சொன்ன சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன்? சொல்லு. சொல்ற. இப்படி கேட்டா இவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். வலது காலாவது இடது காலம் அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கைஜி ராஜா, அவனை பத்திர பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்கறா. அதான் இங்க தள்ளி வந்துட்டான். அடிக்கவங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்டை காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன், இனிமே சொல்லவே மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பட்ட காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு, வண்ணாரப்பட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பை தேனாம்பட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பேப்பர்? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே. கான்ஸ்டபிள் கூப்பிட்டீங்களா சார்? நீயா கான்ஸ்டபிள்? குடிச்சிட்டு நடு ரோட்டில் நடந்து வந்தா இப்படி தாயா? நிறுத்து நிறுத்து. சார், தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாதான். யூ ஆர் கரெக்ட். இப்ப உங்களுக்கு கை எப்படி இருக்குங்க? பரவாயில்ல. ஆமா, உங்க அப்பாவை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். என்னால உங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சட்டத்தால காப்பாற்ற முடியாத நிரபராதிய எங்க அப்பா காப்பாத்தினாருன்னு நினைக்கும் போது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீங்க இவ்வளவு உதவி செய்யறது நினைக்கும் போது அதுக்கு என்ன கைமாறு செய். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, உங்களுக்கு தூக்கு தண்டனை எப்படி கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். தங்கச்சி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? ஏமா? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு நெத்திலி கருவாடும் பொரிச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். வேணாமா? ஏன்னு? நான் வெளியே சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? என்ன லட்சுமி, என் மேல கோவமா? பின்ன என்னவா, நான் உனக்காக இங்க சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன், நீ ஏன் வெளியில சாப்பிட்டு வந்த? சாரிமா, ஏதோ பசி எடுத்துச்சு சாப்பிட்டேன். இனிமே உன்னை விட்டு சாப்பிட மாட்டேன். இப்ப நீ போய் சாப்பிடு, என் கண்ணு இல்ல. நீ என் கூட பேசாத.
உனக்கு நடக்க போறது கல்யாண ஊர்வலம் இல்ல, கடைசி ஊர்வலம். என்னப்பா இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஒண்ணு இல்லப்பா, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இல்ல சார், இங்க விபரீதமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நீ புது மாப்பிள, அப்படிதான் பதட்டமா இருக்கும். தைரியமா வா. நீ கவலைப்படாத மாப்ள, என் பொண்ணு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாமா, இத கொஞ்சம் பிடிங்க. இத்த குச்சவன மாப்ள, எனக்கு பரிஞ்சா வந்துருச்சு. எனக்கு என்னென்னவோ ஞாபகம் வருது மாமா. சொல்ல கை நோய்க்கு இத்த கொஞ்சம் பிடிச்சுக்கா. இந்தாங்க. கல்யாண மாப்பிள்ளை நீ தானே, பூச்செண்டி நீ தானே பிடிச்சிக்கணும். இத்த பத்திரமா பிடிச்சிக்கோ. சரிங்க மாமா, நானே பிடிச்சுக்கிறேன். டாக்டர் சார், பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். வாங்கிக்கலாமா? இப்ப நீங்க அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது. அவருக்கு 6 hours ரெஸ்ட் தேவை. ஏதாவது பேசணும்னா அப்புறமா வந்து பேசிக்கங்க. ஆல் ரைட். நர்ஸ், நைட் பூரா பேஷண்ட் பக்கத்திலேயே இருக்கணும். பி கேர்ஃபுல். ஓ ஃப்ரெண்ட்ஸ் இங்க 3 பேர் சாகறதுக்கு காரணமா இருந்தவனே நான் தான். இது அவங்களுக்கே தெரியாது. இப்போ நீயாவது தெரிஞ்சுக்க. நீயா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் பாருங்க. ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன கொல்ல வர.
ஆ